ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நாங்கள் செய்கிறது வந்து கொப்பரை தேங்காய் தான் வச்சு சோமாஸே செய்வோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சீம்பந்தம் இருந்தாலும் சரி, நம்ம காது குத்தல் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா கொப்பரை தேங்காய் வச்சு தான் செய்வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் கொப்பரைக்காய் வச்சு நம்ம செய்கிறது. வாங்க அந்த கொப்பரைக்காயில் வச்சு எப்படி நம்ம சோமாஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவும் இருக்கும். பொறுமையாக செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொப்பரையை வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை, உடச்சக்கடலை, முந்திரி, ஏலக்காய், மைதா மாவு. அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ உடச்சக்கடலை, 1/2 கிலோ முந்திரி. இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான சர்க்கரை. இங்கே பாருங்கள், நல்லா உடச்சக்கடலையை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம வறுக்க வேண்டாம். இது வெறுமனே நம்ம வறுக்க வரும்போது பொன்னிறமாக தான் வரும். அதுக்காக வந்து நீங்கள் தீஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம நெய் விட்டு வறுத்தாக்கா வேறு மாதிரி இருக்கும். நெய் விடாமல் வறுக்கிறதுனால வெறும் கடாயில் வறுத்தாக்கா இப்படி தான் வரும். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம முந்திரியும் வறுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம எதுவுமே விட்டு வறுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை வச்சு செய்யும்போது நல்லா மொறுமொறுப்பாக வருங்க. நெய்லாம் வேண்டாம், எதுவுமே விடாமல் தான் வறுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். சோமாஸ்னாலுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம். பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் சோமாஸ் செஞ்சால் நாங்கள் எல்லாருக்குமே கொடுப்போம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் முந்திரி, உடச்சக்கடலை, இந்த கொப்பரை தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இருக்கிறத மீதியும் சேர்த்து நம்ம வறுத்துருவோம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ உடச்சக்கடலை, 3/4 கிலோ சர்க்கரை, 4 கொப்பரை தேங்காய் நான் சீவி வச்சுருக்கேன். சர்க்கரையை வந்து நம்ம நைஸாக அரைச்சிருவோம். அப்படியே சர்க்கரை போட்டிங்கன்னா மூசாக இருக்கும், அதனால் வேண்டாம். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிடலாம் சர்க்கரையை. பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு பொருளையும் நம்ம வந்து கொரப்பாக அரைச்சிப்போம். நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், கொரப்பாக வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப கொரப்பு இல்லை, நைஸ் இல்லை, கரெக்டாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த சோமாஸில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முந்திரி, உடச்சக்கடலை 2த்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள், 2த்தையும் அரைச்சி கொட்டும்போது. இப்போ சர்க்கரையும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொப்பரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஒரு லேசாக அப்படி அரைச்சிப்போம். இல்லைன்னா வாயில் சாப்பிடும்போது திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம அரைச்சிருவோம். ஏலக்காய் கொஞ்சம் தேவையான ஏலக்காய் போட்டுக்கோங்க. சில பேர் ரொம்ப வாசனை பிடிக்காதுன்னுவாங்க, சில பேருக்கு வாசனை பிடிக்கும். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், கொப்பரை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக அரைச்சிட்டு நம்ம கொட்டிக்கலாம். எப்படி அரைச்சிருக்குன்றது பாருங்கள். பாருங்கள், இதை ஃபுல்லாக கலரிட்டோம்னா நிறைய பூர்ணம் கிடச்சிரும் நமக்கு. இது நம்ம எத்தனை நாள் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். 10 நாளைக்கு மேலே இருந்தால் கூட இது வந்து அதே மொறுமொறுப்போடு தான் டேஸ்டியாகவே இருக்குங்க, மாறவே மாறாது. இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் அரை கிலோவாக தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம அரை கிலோவாக செய்கிறதுக்காக. ஏன்னா மொத்தமாக பிசைஞ்சு வச்சாலும் மாவு வந்து இறுகிடும். அதனால் நான் அரை கிலோவாக பிசைய போகிறேன்.
அதுக்கு தேவையான உப்பு, ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான தண்ணி. நம்ம எப்பவும் பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதை மாதிரி பிசைஞ்சா போகிறோங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரட்டும் போது வந்து நல்லா மெலிசாக இருக்கணுங்க. நல்லா பேப்பர் மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வரும். எப்போவுமே நம்ம வந்து சோமாஸுக்கு திரட்டுறதுல தாங்க இருக்குது அந்த மொறுமொறுப்புலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டி அந்த பூரணத்தை வச்சு நம்ம அடுப்பில் போடுறோமோ எண்ணெயில், அந்தளவுக்கு வந்து மொறுமொறுப்பாக வரும். நீங்கள் 10 நாள் இல்லை 20 நாள் வச்சுருந்தா கூட அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாதுங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம எப்போவுமே பூரிக்கு எப்படி மாவு பிசையுமோ அது மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வந்து அதை நம்ம வந்து நல்லா திரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பொறுமையாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க திரட்டுறாங்க ஆசையாக, அதனால் வந்து அது மாதிரி வருது. இப்போ நான் திரட்டும் போது இது மாதிரி வராது, ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். தீபாவளின்றதுனால பசங்க வந்து அவங்களே திரட்டுறதுனால அது மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக திரட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி திரட்டிட்டு இப்போ இது எப்படி மடிக்கிறேன்றது பாருங்கள். நம்ம வந்து அதை வெட்டி கூட விடலாம். ஆனால் வெட்டி விட்டால் அந்த மாவு வந்து மீதி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அதை பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம போடும்போது அந்த மாவு வந்து இறுகிட்டே இருக்கும். அது டேஸ்ட் வந்து வேஸ்ட்டு. அதனால் நம்ம இப்படியே போட்டுட்டோம்னா அது நல்லா வெந்தாலும் இந்த முனையிலலாம் வந்து நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது. அதனால நல்லா இருக்காதுன்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அழகாக மடித்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சோமாஸ் வேணும்னா நம்ம பொறுமையாக அது மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிடலாம். ஒரு சோமாஸ் சாப்பிட்றவங்களாம் 2 கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது உள்ளே இருக்க பூர்ணம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை மடித்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களாம் இருப்பாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம இது மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை போட்ட உடனே அது பாருங்கள் குண்டு குண்டாக மேலே எழுந்து வரணும். அப்போ தான் வந்து அது மொறுமொறுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேயோ இல்லை அப்படியே இருந்ததுன்னா சப்பியாக இருந்தால் அது வந்து மொறுமொறுன்னு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம வந்து இன்னும் நல்லா மெலிசாக திரட்டிக்க கற்றுக்கணும். பாருங்கள், இது நல்லா செவுக்க வச்சு தான் எடுக்கணுங்க. அதுக்காக வந்து நம்ம செவுக்க வச்சு எடுக்கும்போது தீஞ்சிடுச்சுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. செவுந்தால் தான் அந்தளவுக்கு வந்தது மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லைன்னா மைதா வந்து உங்களுக்கு வேகாது, உள்ளேயும் வேகாது. இந்த அளவுக்கு எடுத்தால் போகிறோம், இந்த பொன்னிறம் போகிறோம். பாருங்கள், இந்த சோமாஸை நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது யாருக்குன்னா கொடுத்தா கூட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் திரும்ப சோமாஸ் செஞ்சால் கொடுங்கன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து தீபாவளிக்கு வந்து சோமாஸ் இருக்கா அதிரசம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் சோமாஸ் வந்து ஃபேமஸ்ஸு. அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து தீபாவளிக்கு சோமாஸ் செய்யாமல் இருக்க மாட்டோங்க. இந்த மெத்தடில் தான் நாங்கள் சோமாஸே செய்வோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.